திருவாரூரில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் திடீர் திருப்பமாக சொந்த மருமகன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொந்த பிரச்சனைக்காக வளர்ப்பு மகனை குறிவைத்த கும்பல் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியைச் சேர்ந்தவர் சுசீலா. அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியையாக இருந்து ஓய்வு பெற்ற சுசீலா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். சுசீலாவின் கணவர் விஸ்வநாதனும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆவார். இவர்களுக்கு குழந்தைகள் ஏதும் இல்லாத நிலையில் சுசின் பாலாஜி என்பவரை தத்தெடுத்து வளர்த்திருக்கின்றனர். கணவர் இறந்துவிட்ட நிலையில் சுசீலா தன்னுடைய வளர்ப்பு மகன் சுசின் பாலாஜி மற்றும் சகோதரி வனரோஜா ஆகியோருடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் அனைவரும் வீட்டில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென கதவை உடைக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே சுசிலாவும் வனரோஜாவும் எழுந்து பார்த்தபோது கருப்பு துணியை முகத்தில் கட்டி கொண்ட ஒரு கும்பல் வீட்டின் உள்ளே புகுந்திருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுசிலாவும் வனரோஜாவும் கத்தி கூப்பாடு போட்டிருக்கின்றனர். உடனே சுதாரித்துக் கொண்ட மர்ம நபர்கள் அவர்களை தாக்கி இருக்கின்றனர். இந்த தாக்குதலில் சுசிலாவும் வனரோஜாவும் அலற அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு மகன் சுசின் பாலாஜியும் அங்கே ஓடி வந்திருக்கிறார். அவர் மர்ம கும்பலை தடுப்பதற்காக முயற்சித்திருக்கிறார். ஆனால் கையில் அரிவாளை வைத்திருந்தவர்கள் சுசின் பாலாஜியை தாக்க முற்பட்டிருக்கின்றனர். ஆனால் சாமர்த்தியமாக செயல்பட்ட சுசின் பாலாஜி நாற்காலியை எடுத்து தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறார். அதிகாலையில் அந்த வீடே ரணகலமானதும் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்திருக்கின்றனர். இதை பார்த்ததும் மர்ம நபர்கள் தாங்கள் வந்த இருசக்கர வாகனங்களை அங்கேயே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடியிருக்கின்றனர். தகவல் அறிந்து வந்த கொரடாச்சேரி போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். அதில் 6 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடிக்கும் முயற்சியில் வந்ததாக கருதப்பட்டது. ஆனால் தீவிர தேடுதல் வேட்டையில் சொந்த மருமகனை போலீஸ் வலையில் சிக்கியிருக்கிறார். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞரான அஜய் பிரவீன் ஓய்வு பெற்ற ஆசிரியையான சுசிலாவின் உடன் பிறந்த தம்பி ரவிச்சந்திரன் என்பவரது மகன் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுசிலாவின் சொந்த ஊரான தட்டையில் பூர்வீக சொத்து ஒன்று உள்ளது. ஆனால் அவருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லாத நிலையில் தத்து பிள்ளைக்கு அந்த சொத்து சென்றுவிடும் என உறவினர்கள் கருதி இருக்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு சுசிலாவின் வளர்ப்பு மகன் சுஜின் பாலாஜிக்கு மரண பயம் காட்டுவதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். இதனால் சம்பவத்தன்று இரவில் அரிவாள் மற்றும் கத்தியுடன் சென்று அவரை மிரட்டியும் இருக்கின்றனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான அஜய் பிரவீனை முதலில் கைது செய்த போலீசார் 24 மணி நேரத்திற்குள் அவரது கூட்டாளிகள் பரத்குமார், ஹரிஹரன், விஜய் மற்றும் பழனியப்பன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். குடவாசல் அருகே கண்விழி பாலம் பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை சுற்றி வளைத்து போலீசார் பிடித்து கைது செய்தனர். மேலும் தலைமறைவான குமார் என்பவரையும் பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ஓய்வு பெற்ற ஆசிரியை வீட்டிற்குள் புகுந்த கும்பலில் அஜய் பிரவீனை தவிர எஞ்சிய 5 பேர் மீதும் கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. முக்கிய குற்றவாளியான அஜய் பிரவீன் மீதும் கொள்ளை வழக்கு ஒன்றும் நிலுவையில் உள்ளது. இதை அடுத்து கைதானவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். குடும்ப சொத்தை அபகரிப்பதற்காக சொந்த அத்தையின் வளர்ப்பு மகனுக்கு உயிர்வையும் காட்ட இரவில் வீடு புகுந்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை 24 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்திருக்கும் சம்பவம் திருவாரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.